So as you know, I'm Abhi, a psychology student, and in today's video we're gonna see something really interesting. ஸோ இன்றைக்கான வீடியோ நான் வந்து தமிழில் பண்ணலான்னு இருக்கேன். பிகாஸ் நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குது, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. எனக்கே நானே சம்டைம்ஸ் நிறைய விஷயம் மறந்து போயிடுவேன். ஸோ அதனால் வந்துட்டு இன்றைக்கி தமிழில் பண்ணால் நிறைய பேருக்கு ரீச் ஆகும், நிறைய பேர் புரிஞ்சுப்பாங்க ஏன் இந்த மாதிரி விஷயம் நடக்குது அப்படின்ட்டு. அதனால் வந்துட்டு இன்றைக்கி நான் வந்து வீடியோ தமிழில் பண்ணலான்னு இருக்கேன். தெரியுது. ஸோ உங்களுக்கு வந்து என்னைக்காச்சும் லைக் ஃபோனை கையிலே வச்சுக்கிட்டு வந்து ஃபோன் எங்கேன்னு தேடிருக்கீங்களா? இல்லை வந்து ரூமுக்குள்ளே வந்து திடீர்னு ரூமுக்கு போவீங்க, ஏதோ எடுக்கணும்னு சொல்லிட்டு போவீங்க. பட் ஆனால் ரூமுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஏன் போகணுன்னே தெரியாத மாதிரி மறந்து அங்கேயே நின்றுருக்கீங்களா? ஆர்எல்ஸ் வந்து எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்டு அடுத்த நாள் போய் பேப்பரை பார்த்ததும் பிளாங்க் ஆகிருக்கீங்களா? இதெல்லாம் எனக்கும் நடந்திருக்கு. இது ஏன் நடக்குது, இது வந்து ஒரு ப்ராப்ளம்லாம் கிடையாது, யூ கேன் ஃபிக்ஸ் திஸ் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கேரக்டர் நேம் வச்சுக்கலாம், தாரான்ற ஒரு நேம் வச்சுக்கலாம். இப்போ அந்த தாரான்ற பொண்ணை வச்சு அவங்களுக்கு என்னெல்லாம் நடக்குதோ அதை வச்சு நம்மளுக்கு நடந்ததை வந்து ரிலேட் பண்ணி ஏன் நடக்குது, எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ தாரான்ற பொண்ணு வந்து அவள் நினச்சிட்டு இருந்தா ஷி ஹேஸ் த பெஸ்ட் மெமரி இன் த வேர்ல்டு அப்படின்ட்டு. பட் ஆனால் அவளுக்குமே சர்டன் ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. அந்த ப்ராப்ளம்ஸ் வச்சு நம்மளை ரிலேட் பண்ணி நம்ம அதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து தாரா பற்றி நான் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன். தாரா வந்து ஒரு ஸ்கூல் டாப்பர், ஓகேவா? அவளுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே ஞாபகம் இருக்கும். இது எப்படின்னா, ஒரு டீச்சர் வந்து என்ன நெயில் பாலிஷ் போட்டிருக்காங்கன்ற கலர் ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு ஷீ இஸ் தட் பிரில்லியன்ட், ஓகேவா? பட் ஆனால் இது வந்து ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் தாரா வந்து இப்படி இருந்திருக்காங்க. அதுவே வந்து காலேஜ் போனதுக்கப்புறம் அப்படியே வந்து மாறிடுச்சு எல்லாமே. காலேஜ் போனதுக்கப்புறம் ஷி ஸ்டார்டட் மல்டி டாஸ்கிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய வந்து டெட்லைன்ஸ், அசைன்மெண்ட்ஸ் அது இதுன்னு வந்ததால் அவளுக்கு ரொம்ப க்ளோஸான பெஸ்ட் ஃப்ரெண்டோட நம்பரையே வந்து அவள் மறந்துட்டா. அதாவது அவள் பெஸ்ட் ஃப்ரெண்டோட நம்பர் வந்து மை சப்போர்ட் சிஸ்டம்னு போட்டிருக்கா. ஆனால் அதையே வந்து அவள் மறந்துடுறா. நிறைய விஷயம் மறக்க ஸ்டார்ட் பண்ணுறா. அப்போ அவளுக்குள்ளே ஒரு தாட் வருது, ஏன் நான் மறக்கிறேன், சம்திங் இஸ் ராங் வித் மை பிரெயின், சம்திங் இஸ் ஹேப்பனிங் டு மீ அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இட்ஸ் நார்மல். அது என்ன விஷயன்ட்டு நான் சொல்கிறேன். ஸோ மெமரி வந்து 3 விதமாக வந்து ஒர்க் பண்ணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மெமரி பற்றி பார்க்கலாம், ஓகேவா? மெமரி வந்து ஒரு 3 விதமாக ஒர்க் பண்ணும். ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஓகே? 3: என்கோடிங், ஸ்டோரேஜ், ரெட்ரிவல். ஸோ என்கோடிங் அப்படின்னா என்னென்னா, எந்தாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது அது நம்ம எடுத்துக்கிறோம் தெரியுமா, அது வந்து என்கோடிங். ஸ்டோர் பண்ணுறது ஸ்டோரேஜ். ரெட்ரிவல் வந்து நம்ம யோசிக்கும் போது அதை ரெட்ரிவ் பண்ணி ஞாபகம் வர தெரியுமா, அதுதான் ரெட்ரிவல். ஸோ மெமரின்றது வந்து ஒரு 3 பார்ட் கொண்ட ஒரு ப்ராசஸ். தாராவோட ப்ராப்ளம் என்னென்னா, அவளோட இன்டெலிஜென்ஸ் கிடையாது, அவளுக்கு ப்ராப்ளமே மெமரி தான். மெமரியில் தான் அவள் வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கா. அது நம்ம என்னென்னு பார்ப்போம். இப்போ எப்படி வந்து கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் ஃபைல் சேவ் பண்ணும்போது ஒரு நேம் கொடுக்காமல் சேவ் பண்ணிங்கன்னா திருப்பி நீங்கள் போய் தேடும் போது எந்த ஃபைல்னே தெரியாது, கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து தாரா என்ன பண்ணியிருக்கா, அப்படியே சேவ் பண்ணியிருக்கா மைண்டில், மெமரியில். ஸோ அதனால் வந்து கரெக்டாக அவளால் ரிட்ரீவ் பண்ண முடியல. அது நம்ம என்னன்னு நம்ம பார்ப்போம். இன்னும் ஃபர்தராக வந்து மெமரி நம்ம பிரேக் டவுன் பண்ணோம் அப்படின்னா 4 டைப்ஸ் ஆஃப் மெமரி. ஃபர்ஸ்ட் வந்து சென்சரி மெமரி, செகண்ட் வந்து ஷார்ட் டேர்ம் மெமரி, தேர்ட் வந்து ஒர்க்கிங் மெமரி, அண்ட் ஃபோர்த் வந்து லாங் டேர்ம் மெமரி. இதெல்லாம் என்னன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு சென்சரி மெமரி. அதாவது டக்குன்னு நம்ம ஒரு விஷயம் பார்ப்போம், அது நம்ம பிரெயினுக்குள்ளே அப்படி ஸ்டோர்லாம் பண்ண மாட்டோம், பார்ப்போம் ஓகே அப்படின்னு போயிடுவோம். ஸோ அதெல்லாம் வந்து செகண்ட்ஸில் வந்து மறந்து போயிடும். ஷார்ட் டேர்ம் மெமரியில் வந்து ஃபியூ மினிட்ஸ் ஆர் வந்து ஃபியூ செகண்ட்ஸ் இருக்கும். லைக் வந்து உங்ககிட்ட வந்து யாராவது ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அவங்க பேரன்றப்போ அவங்க பேர் வந்து ஒரு 2 மினிட்ஸ் இல்லை அட்லீஸ்ட் ஒரு 1 மினிட் உங்கள் மைண்டில் இருக்கும். ஸோ கடந்து போயிட்டு அடுத்த விஷயம் போனதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த நேம் ஞாபகம் இருக்காது. அதெல்லாம் வந்து ஷார்ட் டேர்ம் மெமரி. ஒர்க்கிங் மெமரி அப்படின்னா நீங்கள் யோசித்து ரொம்ப ட்ரை பண்ணி யோசித்து வரும் தெரியுமா உங்கள் மைண்டுக்கு, ஒர்க் பண்ணி வர வைக்கிற மெமரி தான் ஒர்க்கிங் மெமரி. லாங் டேர்ம் மெமரின்றது தான் இப்போ நீங்கள் பைக்லாம் ஓட்டுறீங்கல்ல, பைக் ஓட்ட தெரியுது, கற்றுக்கிறது, அதெல்லாம் வந்து லாங் டேர்ம் மெமரியில் ஃபிக்ஸ் ஆகிடும். லைக் ஈவெண்ட்ஸ், பர்த் டேட்ஸ்லாம் சில பேர் ஞாபகம் எல்லாருமே ஞாபகம் வச்சுக்குவாங்க. ஸோ லாங் டேர்ம் மெமரியில் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு எப்போவுமே ஞாபகம் இருக்கும். லாங் டேர்ம் மெமரியில் 2 இருக்குது, எக்ஸ்பிளிசிட், இம்ப்ளிசிட்னு. இம்ப்ளிசிட் வந்து இந்த மாதிரி ஈவெண்ட்ஸு, டேட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறது. எக்ஸ்பிளிசிட் வந்துட்டு இந்த ட்ரைவ் பண்ணுறது, ஏதாவது ஸ்கில் நீங்கள் கற்று வச்சுக்கிட்டு அது வந்து லாங் டேர்மாக உங்களுக்கு எப்போ கேட்டாலும் அந்த ஸ்கில் உங்களால் வந்து பண்ணி காட்ட முடியும். ஸோ அந்த மாதிரியான ஸ்கில்ஸ் வந்து எக்ஸ்பிளிசிட் மெமரிக்குள்ளே போகும். லாங் டேர்முக்கு கீழே வர
2 சப் கேட்டகரிஸ். ஸோ தாரா என்ன பண்ணியிருக்கா, இந்த இடத்துல மிஸ்டேக் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஷார்ட் டேர்ம் மெமரி, அதாவது ஒரு நாள் எக்ஸாம்னா அந்த நாளைக்கு முன்னாடி நைட் வந்து படிச்சிருக்கா. படிச்சது அவள் லாங் டேர்ம் மெமரியில் ஸ்டோர் பண்ணாமல் ஜஸ்ட் அப்படியே ஒரு ஹைலைட் பண்ணது, சின்ன சின்ன நோட்ஸ் அதெல்லாம் பார்த்து ஷார்ட் டேர்ம் மெமரியில் ஓவர்லோட் பண்ணதால் அடுத்த நாள் எக்ஸாம் போயிட்டு பார்க்கும்போது ஷி குட் நாட் ரிட்ரிவ் த இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட் திங் ஷார்ட் மெமரி. ஓகேவா? ஷார்ட் டேர்ம் மெமரியில் போட்டிருக்கீங்க, அது வந்து ஃபியூ மினிட்ஸ் தான் இருக்கும். தூங்கி எழுந்திரிச்சு அடுத்த நாள் போகும்போது இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. செகண்ட் டைம் வந்துட்டு அவங்க நல்லா டீப்பாக படித்து லாங் டேர்ம் போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு எக்ஸாமுக்கு ஞாபகம் வந்திருக்கும். அதுவும் அவங்க பண்ணலை. ஸோ அவங்க பண்ண மிஸ்டேக் இங்கே வந்துட்டு ஷார்ட் டேர்ம் மெமரிக்குள்ளே போட்டு ஓவர்லோட் பண்ணது தான். நான் செகண்ட் திங் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து எக்ஸாமுக்குள்ளே போயிட்டாங்க தாரா. எக்ஸாமுக்குள்ளே போயிட்டு எக்ஸாம் டே அன்னைக்கு எக்ஸாம் பேப்பர் பார்க்கும்போது ஷி ஃபெல்ட் பிளாங்க். ஒன்றுமே ஞாபகம் வரல, பிரெயின் ஃபாக் ஆயிடுச்சாங்க. ஆனால் அவளுக்கு தெரியும் அந்த ஆன்சர்ஸ்லாம் தெரியும் எங்கேயோ ஹைட் ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு. பட் ஆனால் வந்து அவங்களால அந்த ஆன்சர்ஸை வந்து ரிட்ரீவ் பண்ணவே முடியல. ஏன் பண்ண முடியல? ஸோ பிரெயின் வந்துட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு இமோஷ்னல் இல்லை ஒரு கனெக்ட் பண்ணுற மாதிரி என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் ஸ்டோர் பண்ணும். அதாவது லைக் ஒரு லைப்ரரியன் மாதிரி நீங்கள் பர்டிகுலராக இது அதுன்னு சொல்லி நீங்கள் ஸ்டோர் பண்ணால் மட்டும்தான் கரெக்டான ஷெல்ஃபில் போய் இது உட்காரும். ஸோ என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன், அதாவது ஒரு மீம் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மீம் உங்களுக்கு ரிலேட்டபிளாக ஆனால் மட்டும்தான் அந்த மீம் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்குவீங்க. ஸோ ஆக்சுவலி எப்படின்னா, சம்திங் வியர்டோ இல்லை மீனிங்ஃபுல்லோ இல்லை எமோஷ்னலாக வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆனால் மட்டும்தான் அந்த விஷயம் வந்து ஞாபகம் இருக்கும். அப்படி தான் வந்துட்டு தாராக்கு 2019 பார்த்த மீம் கூட வந்து எக்ஸாம் ஹாலில் ஞாபகம் வருது. ஆனால் நேற்று நைட் படித்த கொஷின்ஸுக்கு ஆன்சர் வந்துட்டு அவங்களுக்கு ஞாபகமே வரலை. ஏன்னா நம்மளோட சென்சஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கிற விஷயத்த மட்டும்தான் நம்ம லாங் டேர்ம் மெமரிக்குள்ளே போகும். ஸோ அப்போ எப்படி படிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுங்கள், அப்புறம் அதை வந்து சொல்லுங்கள், லைக் சத்தமாக வந்து சொல்லுங்கள். இல்லாட்டி வந்து ஏதாச்சும் ஒரு வியர்டான திங்ஸ் கூட லிங்க் பண்ணிவிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ வந்து ஃபோட்டோ சிந்தசிஸ் எடுத்துக்கலாம். ஃபோட்டோ சிந்தசிஸ் வந்து உங்கள் எக்ஸ் மாதிரி, உங்களுக்கு எக்ஸே இல்லைனாலும் உங்ககிட்ட வந்து ஒருத்தவங்க ஃபோட்டோ சிந்தசிஸ் வந்து எக்ஸ் மாதிரி, அது வந்து இப்போமே லைட்டு தான் எடுத்துக்கும் ஆனால் எனர்ஜியே கொடுக்காது அப்படின்னு சொன்னால் டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துடும்ல. எக்ஸாம் ஹால் பண்ணவும் அவங்க எக்ஸ் மாதிரின்னு சொன்னாங்க இல்லை. ஸோ ஃபோட்டோ சிந்தசிஸ் வந்து லைட் எடுத்துக்கும் எனர்ஜி கொடுக்காது அப்படின்றது வந்து உங்களுக்கு மைண்டில் வரும்ல. அந்த மாதிரி வியர்டாக எது கூடயாச்சும் கனெக்ட் பண்ணி படிக்கிற மாதிரியோ, இல்லை வந்து உங்கள் இமோஷன்ஸ் கூட கனெக்ட் பண்ணுற மாதிரியோ, இல்லை நீங்கள் சத்தமாக படிக்கிறது, இல்லை படித்தது இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது. ஸோ இது மாதிரி சென்சஸ் வச்சுட்டு நம்ம கனெக்ட் பண்ணி ஒரு விஷயம் படிக்கும் போது கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து எக்ஸாமில் ஞாபகம் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். எக்ஸாம்ஸ் அப்போது மோஸ்ட்லி நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டு, இப்போ ரொம்ப பெரிய டாபிக் இருந்துச்சுன்னா அந்த ஒரு டாபிக் எடுத்து அதை வந்து ஒரு டாபிக் எழுதிடுவேன். அதோட ஹெட்டிங் எழுதிட்டு அதுக்கு அப்படியே கோடெல்லாம் போட்டு அதுக்கு வந்து சப் டாபிக்ஸ் மாதிரி இதுனா இதுன்னு குட்டியாக நான் வந்து எழுதுவேன். குட்டியாக அதோட சப் பாயிண்ட்ஸ் நம்ம எழுதும் போது பாயிண்டாலும் எழுத மாட்டேன். இந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டு ஒரு மாதிரி ஒரு ட்ராயிங் மாதிரி கொண்டு வந்து அதை நான் வந்து ஞாபகம் வச்சுப்பேன். அப்போ நான் எக்ஸாம் போகும்போது அடுத்த நாள் நான் எக்ஸாம் போயிட்டு உட்காடுறேன் அப்படின்னா எனக்கு எக்ஸாக்டாக நான் போட்ட மேப் வந்து எனக்கு வரும். ஏன்னா வந்துட்டு அந்த மேப் வந்து புக்குலேயோ இல்லை வேறு எதுலையோ இல்லை, நானே க்ரியேட் பண்ணுது. ஸோ நானே க்ரியேட் பண்ணும்போது அது எனக்கு ஈஸியாக புரியும். செகண்ட் திங் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால், ஸோ அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து எப்பவுமே நான் டீச் பண்ணுவேன், இல்லாட்டி என் மம்மிக்கு டீச் பண்ணுவேன். இதுதான் நான் வந்து பண்ணி லைக் நான் வந்து என்னோடய லாங் டேர்ம் மெமரியில் வந்து ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வியர்டாக ஏதாச்சும் பண்ணலாம். ஸோ வந்துட்டு என் மம்மிக்கு நான் சொல்லிக் கொடுக்கும்போது என் மம்மியும் வந்துட்டு எனக்கு புரியுது அப்படிலாம் சொன்னாங்கன்னா எனக்கு டக்குன்னு வந்து அந்த அந்த சினாரியோ அப்படியே எக்ஸாமில் வந்து எனக்கு தோணும். இது வந்து மம்மிக்கு சொல்லி கொடுத்தேன்ல, ஓகே அது அவங்களுக்கு புரியுதுன்னு சொன்னாங்களா, அப்போ இந்த பாயிண்ட் இதுதான், இந்த பாயிண்ட் அதுதான் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து சென்சஸ் யூஸ் பண்ணிவிட்டு படிக்கும்போது லாங் டேர்ம் மெமரியில் ஸ்டோர் ஆகும். ஜஸ்ட்டு அப்படியே பார்த்துட்டு போயிட்டா வந்துட்டு நான் வந்து எழுதிடுவேன், எனக்கு வந்து மெமரி ரிட்ரீவ் ஆகிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நடக்காது. மேபி நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி லைக் அந்த எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடி உட்காந்துட்டு நீங்கள் வந்துட்டு புக்கை பார்க்குறீங்க தெரியுமா, புக்கை பார்த்துட்டு உள்ளே போனதுக்கப்புறம் அப்படியே ஞாபகம் வருது. பிகாஸ் அது ஷார்ட் டேர்ம் மெமரி. நான் சொன்னால ஃபியூ மினிட்ஸ் ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் லாஸ்ட் நைட் படித்தது வந்து அடுத்த நாள் காலையில் ஞாபகம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். ஸோ இன்னொரு மேஜர் மிஸ்டேக் தாரா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மல்டி டாஸ்க் பண்ணியிருக்காங்க. அதாவது படிச்சுட்டு இருக்காங்க, நடுவில் வந்து அவங்க மாயாவுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க, நூடுல்ஸ் சாப்பிட்றாங்க, அப்புறம் வேறு ஏதோ பண்ணுறாங்க. அப்படிலாம் பண்ணும்போது பிரெயின் என்ன சொல்லும், கேர்ள் என்னால் இவ்வளோ டாஸ்க்லாம் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, மல்டி டாஸ்கிங் டசன்ட் ஒர்க் அப்படின்னு உங்கள் பிரெயின் சொல்லும்.
அப்படி சொல்கிறது நீங்கள் கேட்கணும். கேட்டுட்டு ஒரு விஷயத்தில் ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அதாவது வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணும்போது இட் கில்ஸ் யுவர் மெமரி. மல்டி டாஸ்க் பண்ணுறது இஸ் நாட் அ குட் திங். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க, டூ மல்டி டாஸ்கிங், அது பண்ணுங்க இது பண்ணு. ஒரு விஷயத்த நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அது உங்களுக்கு வந்து லாங் டர்ம் மெமரியில் ஸ்டோர் ஆகி உங்களுக்கு ரொம்ப நாள் இருக்கணும் அப்படின்னா யூ டோன்ட் ஹேவ் டு டூ மல்டி டாஸ்கிங் அட் ஆல். ஒரு விஷயத்த ஒரு நாள் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, ஐ டெல் யூ அ டிப். ஓகேவா, ஃபோக்கஸ்டு ஸ்ப்ரிண்ட்ஸ்னு ஒரு டெக்னிக் இருக்குது. ஓகேவா, அதில் வந்து 25 மினிட்ஸ் வந்து டீப் ஃபோக்கஸில் நீங்கள் வந்து படிக்கணும். படிச்சுட்டு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கலாம். அகேன் 25 மினிட்ஸ், 5 மினிட்ஸ் பிரேக். அந்த டீப் ஃபோக்கஸ், அந்த 25 மினிட்ஸ் இருக்குல்ல, அது நீங்கள் நிஜமாகவே டீப் ஃபோக்கஸ் போட்டு அது மட்டுமே ஃபோக்கஸாக வச்சு படிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் டே எக்ஸாமில் ஞாபகம் இருக்கும். இது வந்து எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு வந்து ஸ்கூலில் ஹெல்ப் பண்ணிச்சு, நான் வந்து ப்ரொஃபஷனல் எக்ஸாம் பண்ணும்போதும் ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஆல்சோ ஸ்லீப் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். நம்ம நினைக்கிறோம்ல நைட் ஃபுல்லாக படிச்சுட்டு காலையில் ஒரு 2 மணி நேரம் தூங்கிட்டு எக்ஸாம் போகணும். நோ, நீங்கள் படிச்சுட்டு தூங்கும்போது தூக்கம் என்ன பண்ணும், அப்படியே ஸ்டோர் பண்ணும் நீங்கள் படித்ததெல்லாம். கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரில, பட் எனக்கெல்லாம் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நீ வந்துட்டு படிச்சுட்டு உடனே தூங்கிட்டேன்னா அது கண்டிப்பாக உன்னோட பிரெயின் நல்லா வந்து ஸ்டோர் பண்ணும் அப்படின்ட்டு. நான்லாம் நிறைய பண்ணுவேன், படிக்கும்போதே தூங்கிடுவேன். நான்லாம் ஏன்னா வந்து எனக்கு படிக்கும்போது தூக்கம் வருமா, அதனால நான் தூங்கிடுவேன். தூங்கிட்டு நம்ம அடுத்த நாள் எக்ஸாம் போகும்போது கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். இது எனக்கு வந்து ஞாபகம் இருந்திருக்கு, அதனால நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். தாரா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 4 ஹவர்ஸ் மட்டும்தான் தூங்கியிருக்கா. ஓகேவா, 4 ஹவர்ஸ் தூங்கிட்டு அடுத்த நாள் எக்ஸாம் போகிறப்போ படித்ததுலாம் வந்து டிராஃப்டில் சேவ் ஆகிற மாதிரி வந்துட்டு ஒன்றுமே அவளுக்கு வந்து சேவ் ஆகலை. பிகாஸ் லேக் ஆஃப் ஸ்லீப் இஸ் ரியலி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் திங் வந்து ரெட்ரிவல். அதாவது வந்துட்டு உங்களோட நுனி நாக்கில் வந்து ஆன்சர் இருக்கும், ஆனால் வந்துட்டு அதை நம்ம நல்லா ஞாபகப்படுத்தினா கூட வந்துட்டு அது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதான் வந்து ரெட்ரிவல் ஃபெயிலியர். ஸோ நம்ம நல்லா ரெட்ரிவ் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், லிங்க் பண்ணணும். ஆன்சரை வந்து வியர் திங்ஸ்க்கு லிங்க் பண்ணலாம், இல்லை எப்படி வேணால் லிங்க் பண்ணி ஒரு விஷயத்தை ஞாபகம் வைக்கிறது வந்து ஜிபிஎஸ் மாதிரி. ஸோ இப்போ லிங்க் பண்ண விஷயத்த நீ டக்குன்னு எங்கேனாச்சும் பார்த்தனா கூட அந்த ஆன்சர் உனக்கு ஞாபகம் வந்துடும். அந்த மாதிரி வந்து ரெட்ரிவல் ப்ராசஸ் நடக்கும். அதாவது நீங்கள் எது கூட கனெக்ட் பண்ணலான்னா, ஒரு ஸ்டோரி மாதிரி ஒரு ஆன்சரை வந்து நீங்கள் படிக்கலாம், இல்லை ஃபேக்ட்ஸ் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். மேப் மாதிரி போட்டுட்டு ஒரு ஆன்சரை வந்து சின்னதாக குட்டி குட்டியாக மேப் மாதிரி போட்டு நீங்கள் அது மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ டக்குன்னு வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆரோ பார்த்தா கூட உங்களுக்கு ஆன்சர் ஞாபகம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நம்ம நியூட்டன் லா பற்றி படிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்னென்ன வேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆப்பிள், கிராவிட்டி, இல்லை வந்து நான் வந்து கிளம்ஸியாக ஃபோன் போடுறது, நம்ம கீழே ஃபோன் போடும்போது கீழே தான் போய் விழுது, இட்ஸ் கிராவிட்டி. ஸோ அப்படிலாம் கூட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி படிக்கலாம். ஸோ ஏன் நம்ம நிஜமாகவே மறக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 4 விஷயம் இருக்குது. அதாவது வந்து என்கோடிங் ஃபெயிலியர் அப்படின்னா நம்ம வந்து எந்த விஷயத்தையும் ஒழுங்காகவே நம்ம ஸ்டோர் பண்ணல அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஃபெயிலியர் நடக்கும். செகண்ட் திங் வந்து டிகேனா இப்போ நீங்கள் ஒரு விஷயம் படிக்கிறீங்க, படிச்சுட்டு அதை நீங்கள் யூஸ் பண்ணலை, அதை உங்களோட ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வந்து நீங்கள் யூஸே பண்ணாமல் ஒரு விஷயத்தை படித்து வச்சுருக்கீங்க அப்படின்னா டிகே ஆகி மறந்துடும். அப்படி ஒரு விஷயம் இருக்குது. தேர்ட் திங் வந்துட்டு இன்டர்ஃபரன்ஸ் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் புதுசாக இன்ஃபர்மேஷன் படிக்கும்போது பழைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு பிளாக் பண்ணும். வந்து ரெட்ரிவல் ஃபெயிலியர், நான் இப்போ சொன்னல ரெட்ரிவல் ஃபெயிலியர்னால் வந்துட்டு ஒழுங்காக கனெக்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து படிக்கும்போது அப்படியே இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் அதோட ஆன்சரோ இல்லை அது நீங்கள் நினைக்கிறது வந்து உங்களுக்கு ஞாபகம் வராது. சம்டைம்ஸ் என்ன பண்ணணும் தெரியுமா, பிரெயின் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கூட சில விஷயத்த மறக்கடிக்கும். டப்புன்னு நம்மளுக்கு ஏதாவது ஒரு பேட் திங் நடந்திருக்கும், அதை மறந்துட்டு நம்ம நல்லா ஜாலியாக சுற்றிட்டுருப்போம். மறக்கடிக்கிறதும் பிரெயின் தான். நம்மளுக்கு தேவையான நேரத்தில் மறக்கிறதும் அதுதான், நம்மளுக்கு வந்து தேவையில்லாத நேரத்தில் மறக்கிறதும் அது. ஓகே, ஸோ நான் இப்போ வந்துட்டு ஒரு மெமரி ஃப்ரெண்ட்லி பிரெயின் ஹேபிட் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். ஐம் டேம் ஷுர் உங்களுக்கு வந்து இதெல்லாம் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இஃப் யூர் அ ஸ்டூடெண்ட் ஆர் நீங்கள் ஏதாச்சும் நியூ லாங்குவேஜ் கற்றுக்கிறதுனாலாம் வந்துட்டு இப்போ வரைக்கும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். படிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க எல்லாருமே. படிச்சுக்கிட்டே இருக்கிற போது தான் நியூ செல்ஸ்லாம் உங்கள் பிரெயினில் உருவாகி நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருப்பீங்க எப்பயுமே. ஸோ நான் சொல்கிற டிப்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் திங், ஃபோர்மோஸ்ட் திங், 25 மினிட்ஸ் ஃபோக்கஸ்ட் ஸ்டடி. நான் சொன்னால அந்த 25 மினிட்ஸ் டீப் ஃபோக்கஸ், 5 மினிட்ஸ் பிரேக் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் திங், ஃபோர்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்,
7 to 8 ஹவர்ஸ் ஸ்லீப் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். மேபி நீங்கள் படித்த உடனே தூங்கலாம், இல்லை வந்து நீங்கள் எப்படி பார்த்தாலும் தூங்கியே ஆகணும். நீங்கள் எக்ஸாம் முன்னாடி தூங்காமல் இருக்கிறது ஸ்லீப் ஸ்லீப் ஃபார் 7 to 8 ஹவர்ஸ். ஸ்பேஸ்டு ரெப்படிஷன் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு விஷயம் படிக்கிறீங்களா, கொஞ்சம் நேரம் கழித்து ரிப்பீட் பண்ணுங்கள், திருப்பி கொஞ்சம் நேரம் கழித்து ரிப்பீட் பண்ணுறது. ஸோ இது மாதிரி ஸ்பேஸ் விட்டு ஒரு விஷயத்தை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கே தெரியாமல் லாங் டேர்ம் மெமரியில் அது போய் ஸ்டோர் ஆகிடும். அப்புறம் நான் சொன்ன மாதிரி மைண்ட் மேப்ஸ் ஆர் வெரி 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 யூஸ்ஃபுல். நான் மைண்ட் மேப்ஸ் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு ஏதாச்சும் டியூட்டோரியல் அந்த மாதிரி வேணும்னா கூட யூ கேன் ஜஸ்ட் ஆஸ்க் மீ வித் த டாபிக். நான் வந்து அது மைண்ட் மேப் உங்களுக்கு போட்டு தரேன். பிகாஸ் மைண்ட் மேப்ஸ் வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மைண்ட் மேப் வந்து ஒரு ஆன்சருக்கு போட்டு நீங்கள் அதை படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து ஆன்சர் எழுத முடியும். ஓன் வேர்ட்ஸில் எழுதிட்டு வரலாம். லாஸ்ட் திங் வந்து யூஸிங் எமோஷன்ஸ் அண்ட் விஷுவல்ஸ்னு உங்களுக்கு தெரியும். நான் சொன்ன மாதிரி லைக் ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து எக்ஸோட பண்ணுறதா இருக்கலாம், இல்லை வந்து நியூட்டான் வந்துட்டு உங்கள் ஃபோனை, நான் வந்து சொன்னேன்னா ஃபோனை வந்து கம்பேர் பண்ணுற மாதிரி வியர்டான விஷுவல்ஸோட கம்பேரிசன்ஸ் வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து லாங் டேர்ம் உங்கள் மெமரியில் இருக்கும். ஸோ இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு தாரா என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஆன்சரை வந்து ஒன்ஸ் ஒரு சாங்காகவே வந்துட்டு அவங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாங்க. பட் கெஸ் வாட், ஷீ கிராக் த எக்ஸாம். சூப்பரான மார்க்ஸ் வாங்கி வெளியில் வந்தாங்க. இட்ஸ் பிகாஸ் ஷீ டிட் சம்திங் விச் இஸ் இமோஷ்னலி கனெக்டட் ஆர் சம்திங் விச் இஸ் வியர்ட் ஆர் வயர்ட் கனெக்ஷன்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா தாராக்கு வந்து அகெயின் ஷீ ஃபெல்ட் ஹியூமன். திருப்பி வந்துட்டு அவளுக்குள்ள எந்த ப்ராப்ளமும் இல்லை, இது வந்து ஒரு நார்மல் திங் தான் அப்படின்ட்டு வந்து புரிஞ்சுக்கிட்டு ஷீ அகெயின் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணி ஷீ அகெயின் டாப் த யூனிவர்சிட்டி. ஸோ நான் வந்து உங்களுக்கு கேரண்டி தரேன், இந்த ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் டாப் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இன்னும் ஒரு 5 மெமரி பவரப்ஸ் கொடுக்குவா. ஃபர்ஸ்ட் வந்து சங்க் இன்ஃபோ, அதாவது இன்ஃபர்மேஷன் பெருசாக இருக்குன்னா குட்டி குட்டி சங்க்ஸாக வந்துட்டு அதை பிரேக் பண்ணி படிக்கிறது. இது வந்துட்டு குட்டி குட்டி ஷார்ட் நோட்ஸ் அந்த மாதிரி. இதுக்கு வந்து நான் இப்போது யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் வந்து ChatGPT தான். பட் ஆனால் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக அது யூஸ் பண்ணலாமான்னு எனக்கு தெரியல. பட் தென் நான் வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் படிக்கிறேன் அப்படின்னா ஐ வுட் காப்பி இட், பேஸ்ட் இட் இன்டு ChatGPT. அதுக்கிட்ட வந்து நான் ஸ்மால் சங்க்ஸாக எனக்கு கொடுன்னு சொல்லும் போது அதை எனக்கு புரிகிற மாதிரி ஸ்மால் சங்க்ஸாக கொடுக்கும்போது ஈஸியாக அந்த இன்ஃபர்மேஷனை வந்து நான் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சின்னதாக நீங்கள் பிரேக் பண்ணி படிக்கும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு படிக்க. டீச் அதர்ஸ், இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். இது நான் பண்ணியிருக்கிறது, அதனால நான் உங்ககிட்ட சொல்கிறேன். மற்றவங்களுக்கு டீச் பண்ணுங்கள். நீங்கள் படித்ததை மற்றவங்களுக்கு டீச் பண்ணும்போது என்ன ஸ்டெப் ஒர்க் ஆகுமோ ஆகாதோ இந்த ஸ்டெப் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். நீங்கள் டீச் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஃபார் எவர் மறக்காது. ஸோ அதனாலே நான் வந்து என் ஃப்ரெண்டு, மம்மிக்கு, ஏன் என் கேட்டுக்கு கூட நான் டீச் பண்ணுவேன். அண்ட் ரிலேட்டட் டு சம்திங் பர்சனல். ஆப்பிள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எது கூடயாச்சும் நீங்கள் படிக்கிறத வந்து ரிலேட் பண்ணிக்கோங்க. பர்சனலாக ஏதாச்சும் ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சால் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கும்போது அது உங்களுக்கு ஃபார் எவர் மறக்காது. அதே மாதிரி விஷுவல் க்யூஸ், அதாவது மேப்ஸ், டயக்ராம்ஸில் வந்துட்டு இந்த வாட் இஸ் தேட் ஸ்டிக்கி நோட்ஸ்லாம் வச்சு நீங்கள் பண்ணும்போதோ இல்லை ஹைலைட் பண்ணுறதோ இது மாதிரி ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் திங்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணும்போது உங்கள் பிரெயின் வந்து அதை ஸ்டோர் பண்ணும். ஸோ இப்போ வந்து தெரிஞ்சிருக்கும் ஏன் நம்ம மறக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் இப்படின்னு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம மறக்கிறோம் அப்படின்னா அது எதுவும் பெரிய மிஸ்டேக்கோ இல்லை ஃபால்ட்டோலாம் கிடையாது. ஜஸ்ட் பாஸ் பண்ணுங்கள், பிரேக் எடுங்க, திங்க் பண்ணுங்கள் எங்கேயோ மிஸ்டேக் நடக்குது அப்படின்னு திங்க் பண்ணி அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் எப்படி அதை வந்து திருத்திக்கலாம், எப்படி வந்து சார்ட் பண்ணலான்னு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் ஏதாச்சும் மறக்கிறீங்க, எக்ஸாம் போய்ட்டு ஏதாவது மறக்கிறீங்க, படிச்சும் மறக்கிறீங்க அப்படின்னா இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் எக்ஸாம் போங்க, கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் திஸ் திங் ஐ ரியலி ஹாவ் டு சே சம்திங் அபவுட் திஸ் இஸ் டாப்பராக இருக்கணும், டாப்பராக இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு கெத்து அப்படின்றதுலாம் வந்து ஃபார் மீ அதெல்லாம் வந்து எனக்கு ஒன்றும் தெரியாது. பிகாஸ் நான் ஒரு ஸ்டூடெண்ட். நான் எப்படின்னா டாப்பராக இருக்கணும்லாம் நான் எதிர்பார்க்க மாட்டேன். டாப்பர்ஸ் வந்து அப்படியே எழுதுறது, அப்படியே படித்து அப்படியே எழுதுனா டாப்பர், அது வந்து எனக்கு அவ்வளோ இஷ்டம் இல்லை. நான் படித்து நான் புரிஞ்சு நான் எனக்கு ஏற்ற மாதிரி எழுதுவேன். அதுக்கான டீசன்ட் ஸ்கோர்ஸ் எனக்கு கிடைக்கும்.
மோஸ்ட்லி நான் வந்து டாப் 4க்குள்ள தான் இருப்பேன். பட் தென் டாப்பர் ஃபர்ஸ்ட்டு, செகண்டுக்கு போட்டி போட்டுட்டு, நாங்க போகலையே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு, அந்த மாரிலாம் வந்து இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்க உங்களுக்கு புரிஞ்சத நீங்க எழுதுறீங்க, உங்களுக்கான எஃபோர்ட் போடுறீங்க. அதுவே வந்து வெல் அண்ட் குட். பிகாஸ் நம்ம வந்து அப்படியே மெமரைஸ் பண்ணிட்டு எழுதணும்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் வந்து உங்களுக்கு எவ்வளோ நாள் உங்க மைண்ட்ல இருக்கும்னு எனக்கு தெரியாது. பட் ஆனா புரிஞ்சு எழுதுறது, புரிஞ்சு படிச்சு எழுதுறதுன்னு இருக்குல்ல, தட் வில் சேவ் யூ. இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு, இல்ல இது வேற யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணும், இல்ல உங்களுக்கு இந்த மாரி சிமிலர் சிச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அப்பதான் இந்த மாரி நெறைய கான்டென்ட்ஸ் நான் வந்து கொண்டு வந்துக்கிட்டே இருப்பேன். மோஸ்ட்லி நான் வந்து சைக்காலஜி ரிலேட்டட் கான்டென்ட்ஸ் கொண்டு வந்துட்டே தான் இருப்பேன். ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு டக்குன்னு தெரியணும் அப்படின்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, நான் போடுற வீடியோ உங்களுக்கு டக்குன்னு வரும். ஸோ until then, see you in the next video.